குன்னூர் தாலுக்கா ஸ்விம்ஸ் பார்க் பகுதி, ஸ்விம்ஸ் பார்க் கார்டனுங்க. இதில் வந்து 66வது பழக்கண்காட்சி நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். மெயினாக வந்து முன்னால் வந்து டைனோசர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டாலுன்னு சொல்லி ஏகப்பட்ட வெரைட்டிஸுங்க. மேங்கோ, மாம்பழம், வாழைப்பழம்னு சொல்லி எல்லாருமே பார்த்து ரசிக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அது கீழே வந்து ஜனங்க வாங்கி சாப்பிட்றதுக்கான பழ கண்காட்சி எல்லாம் வச்சுருக்கோம். கீழே ஸ்டேஜுக்கிட்ட வந்து நல்லா பாடல் பகுதி, ஆடல் பகுதி இந்த மாதிரி எல்லாம் நல்லா பொதுமக்களுக்கு ஒரு கண்காட்சிக்கான மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கீழே நடந்துட்டுருக்குதுங்க. ஆனால் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக சிலுசிலுப்பாக கலந்துக்கிறாங்க, ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. மழை இருந்துச்சு, ஆனாலும் மழையிலையும் ஜனங்க வந்து ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். சிம்ஸ் பூங்காவில் 60வது வருஷம் சிம்ஸ் பூங்காவில் 66வது வருஷம் பழ கண்காட்சி நடைபெற்றிருக்குது. இந்த வருஷம் வந்து புதுசாக வந்து டைனாசர் முட்டையெல்லாம் இந்த வருஷம் புதுசாக கண்காட்சிக்கு வச்சுருக்கோம். எல்லாரும் பொதுமக்கள் எல்லாருமே வந்து கோடைக்கால விழாவை சிறப்பாக கொண்டாடிட்டு போகிறாங்க. இந்த கண்காட்சி வந்து இனி 4 டேஸ் நடந்துட்டுருக்கு. 7லேருந்து 30 வரைக்கும் இந்த கண்காட்சி நடைபெறுது. சங்ககிரியிலேருந்து வந்திருக்கோம். நீலகிரியில் வந்து இப்போது ஃப்ரூட் ஷோ நடந்துகிட்ருக்கு சிம்ஸ் பார்க்கில். நிறைய ஊர்லேருந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய வெரைட்டி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் அங்கே இருக்குது. ஸோ பார்க்க எல்லாம் ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. போதுமாங்க. ஃப்ரூட் ஷோ நடந்துட்டுருக்கு. இது 66வது ஃப்ரூட் ஷோ. நாங்கள் கிட்டத்தட்ட 50 வருஷமாக இதில் பார்ட்டிஷன் கலந்துக்கிறோம். போட்டியாளராக கலந்துக்கிட்டு நீலகிரியில் இருக்கிற அபூர்வ பழங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே விளையக்கூடிய மலையில் விளையக்கூடிய வாழைப்பழம், மலையில் விளையக்கூடிய ப்ளம், பேரி, பீச் போன்றவையெல்லாம் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்குறோம். அது போக ஜங்கலில் விளையக்கூடிய அணில் பழம், பலாப்பழம், நகாப்பழம், உன்னிப்பழம், ஊசிக்கலா இப்படி நூற்றுக்கணக்கான பழங்களை நாங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு வேண்டி வச்சுருக்கிறோம். இது மக்கள் எல்லாம் பார்த்து பயன்பெற்றுட்டு போயிடறாங்க. ஹார்டிகல்ச்சர் மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கு. அதுக்கு மக்களும் சுற்றுலா மக்களும் பெரும் மகிழ்ச்சியோட பழங்களை பார்த்துட்டு செல்கிறாங்க. ஃப்ரூட்ஸாக அந்த 66வது ஆண்டு விழா நடக்குது. மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஃப்ரூட்ஸாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் நூற்றுக்கணக்கான பழ வகைகளை நாங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு கண்காட்சிக்கு வைக்கிறோம். அதில் அரிய வகை பழங்கள் ஜங்கலில் விளையிறது, காட்டில் விளையிறது, ஆர்கானிக் பழம், மருந்து இல்லாத பழத்தையெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். ஆர்கானிக் முறையில் எல்லா பழமும் கொண்டு வந்துட்டுருக்குறோம். நன்றி, வணக்கம். மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக 66வது பழ கண்காட்சி குன்னூரில் சிம்ஸ் பார்க் பூங்காவில் நடைபெற்றிருக்கு. இன்றைய நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு. இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் யார் நடத்துனாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் யாருங்க பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். Sports and Cultural Development Foundation, the Nilgiris.
ஸோ இந்த ஆர்கனைசேஷன் மூலியமாக தான் இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் ஈவெண்ட் நடத்தியிருக்கோம். இருக்காங்க. அவங்க தான் காலையிலேருந்து இந்த ப்ரோக்ராமை நமக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டான்ஸ் மாஸ்டர்கிட்ட கேட்கலாம். அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்க என்ன குரூப் டான்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ அவங்க சொல்லுவாங்க. தான் வந்திருக்கோங்க. ஸோ நான் ஃபியூச்சர் இந்தியா டான்ஸ் இதில் நான் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ப்ரோ. அண்ட் மதி சாருக்காக தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் தேங்க்யூ சார். ஈவினிங் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர் இந்தியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் சார்பாகவும், நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கக்கூடிய தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கோம். அதோட நீலகிரி மாவட்ட நிர்வாகத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. பழ கண்காட்சி குன்னூரில் நடந்திருக்கு. இந்த பழ கண்காட்சியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த குன்னூரில் சிம்ஸ் பார்க்கில் 66வது பழ கண்காட்சியில் விதவிதமான பொருட்கள்லாம் வந்து புதுசாக நம்மளுக்கு கண்காணிப்பு வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு புதுசாக டைனோசர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ்வலாக எதுவும் பண்ணதில்லை. இது பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஊட்டியில் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த டூரிஸ்ட் பிளேசஸில் வைக்கிற மாதிரி இங்கே வந்துட்டு ஃப்ரூட்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக கண்காட்சி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கேட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து பண்ணுன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சார். சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஷோவை பற்றி, இங்கே குன்னூருக்கு வந்ததை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லுங்கள். ஊட்டி குன்னூர்னாலே ஸ்பெஷல் தான். அதில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே இருக்கிற ஈவெண்ட் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தையுமே நல்லா ஸ்டேஜில் வெல்கம் பண்ணி அப்ரிஷியேஷன்லாம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ஷோவில் வந்து ஒன்று பார்த்தோன்னா, அந்த பேர்ச்சம்பழத்தில் ஒரு டைனோசர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி டெம்ட்டாகவே இருந்தது. நான் எப்படா இப்போ விட்டிங்கன்னா கூட நான் அதை போய் எடுத்து சாப்பிட்லாம் தான் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ நல்லா இருந்தது. அவ்வளோதான். ப்ரோ, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? எவ்வளோ டான்ஸ் ஷோ பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு பண்ண டான்ஸ் ஷோ எப்படி இருந்தது? உங்களோட டான்ஸ் ஷோ எங்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து மேட்டுப்பாளையத்தில் TN40 யோகி டான்ஸ் அகாடமிங்கிற ஃப்ளோரோட ஃபவுண்டர் மிஸ்டர் யோகி சரவணன். இவரெல்லாம் என்னோட மாஸ்டர். நாங்கள் நியர்லி வந்து 150+ ஷோஸ் நாங்கள் வந்து நடத்தியிருக்கோம். அண்ட் 150 ஷோஸ் 200+ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் அப்ராட் வரைக்கும் லைக் கத்தார் அண்டு நிறையா கண்ட்ரீஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் வரைக்கும் போயிட்டு நாங்கள் வந்து காம்படிஷன்ஸ் அண்டு நாங்கள் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீஸ் சச் அ ரியலி டேலண்டட் கை. பொதுவாக சொல்லணும்னா பல டிவி ஷோஸில் வந்து அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காரு. குழந்தைங்களையும் சரி, அவரும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி அண்ட் தமிழன் டிவியில் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேம் அண்ட் நேமை வந்து அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர். நாங்கள் கரூர் மாவட்டம் குளித்துலேருந்து வந்திருக்கோம் சார். நீலகிரி மாவட்டம் சிம்ஸ் பூங்கா, குன்னூர் நடந்த சிம்ஸ் பூங்கா ஃப்ரூட்ஸ் கண்காட்சியை பார்க்க வந்திருக்கோம். இந்த வருஷம் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. மக்களுக்கு அனைத்து உதவிகளும் சிறப்பாக செய்கிறாங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. போன வருஷம் இந்த வருஷம் நல்லா சிறப்பாக இருக்குது. ஏகப்பட்ட புது புது ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ்லாம் அதிகம் வச்சுருக்காங்க. இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது. மக்கள் அனைவரும் வாங்க. போன வருஷம் இந்த வருஷம் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா புதுமையாக வந்து டைனோசரில் ஃப்ரூட்ஸ்லேயே டைனோசர் செஞ்சுருக்காங்க. ஏகப்பட்ட வெரைட்டி செஞ்சுருக்காங்க. இதில் டைனோசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது.